ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான டாபிக் லாங் செயினில் ரேக், அதாவது ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக எல்எல்எம்கிட்ட கொஷின் கேட்கும்போது அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆன டேட்டாலேருந்து உங்களுக்கு ஆன்சர் வரும். எது வரைக்கும் அந்த மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் அது இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் அது இருக்காது. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ரைவேட் டேட்டாலேருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ப்ரைவேட் டேட்டா எல்எல்எம்கிட்ட இருக்காது, அதை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம டேட்டாவை அதுக்கு பேசிக்காக ஃபீட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ எப்படி நம்ம டேட்டா ஃபீட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு லோட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும், அப்புறம் வெக்டரைஸ் பண்ணி வெக்டர் டிபியில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிங்கனாலும் அதுக்கு ஆன்சர் வரும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்க, இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மெயினாக அப்படின்னா, subscribe this channel and like this video, and let's get started. நம்ம ரேகோட ஃப்ளோ என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ரேக் சிஸ்டம்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது அந்த டாக்குமெண்ட் பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட் நம்ம லோட் பண்ணிடுவோம். அது என்ன டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது பிடிஎஃபாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், சிஎஸ்வியாக இருக்கலாம், ஜேசான், இல்லை ஒரு வெப்சைட் யூஆர்எல், நீங்கள் எதுனாலும் இருக்கலாம். அந்த டேட்டாவை நம்ம லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. லோட் பண்ண அப்புறம் வந்துட்டு அதை நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒரு பெரிய டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு 20 பேஜ் டாக்குமெண்ட் இருக்குது, 20 பேஜ் டாக்குமெண்ட்டையும் மொத்தமாக கொண்டு போய் நம்ம வெக்டர் டேட்டாபேஸில் போட மாட்டோம். வெக்டர் டேட்டாபேஸ் என்ன நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை சின்ன சின்னதாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் அதை எம்பெட் பண்ணணும். எம்பெட்னா என்னென்னா, அது ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். பேசிக்காக ஒரு ஹியூமன் ரீடபிள் கண்டென்ட் கிடையாது. நீங்கள் ஒரு எம்பெடிங் மாடல்கிட்ட இந்த ஸ்ப்ளிட் பண்ண டேட்டாவை கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எம்பெட் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வரும். சிம்பிளாக சொல்லப்போனால் மல்டி டிமென்ஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, இப்போ 2D அப்படின்னா நீங்கள் எக்ஸ் காமா ஒய் அப்படின்னீங்கன்னா அது 2D. அதாவது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறீங்க, அது 2D, கரெக்டாக? அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அது பேசிக்காக எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி 3D அப்படின்னா இன்க்ளூடிங் டெப்த்தோட நம்ம இருக்கிறது 3D, இன்க்ளூடிங் அவர் வேர்ல்டு இஸ் பேசிக்கலி 3D. ஹியூமன்ஸ் கேன் சி 3D. ஸோ எக்ஸ் ஒய் ஜி அப்படின்னு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் மட்டும் இல்லாமல் டெப்த்தையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அது 3D. மல்டி டிமென்ஷன் அப்படின்னா நம்ம 3Dக்கு மேலே நம்மளால் விஸ்பிளேஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் கோடிங்கில் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் 3Dயாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெக்டர் டேட்டாபேஸில் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் அது என்ன மாதிரி 3Dயாக மாறுது அப்படின்னா, பேசிக்காக அந்த சிமாண்டிக் மீனிங்கை வச்சு 3Dயாக மாறும். நாட் 3D, மல்டி டிமென்ஷன். சிமாண்டிக் மீனிங்கை வச்சு மல்டி டிமென்ஷனாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ டாக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, கேட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அண்ட் மூணாவதாக வந்துட்டு ஸ்கை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. 3 வேர்டு இருக்குது, கரெக்டாக? இப்போ டாகும் கேட்டும் ரிலேட்டட். ஏன்னா டாகு அனிமல், கேட்டு அனிமல், அது ரெண்டும் ரிலேட்டட். அது நம்ம வந்துட்டு வெக்டரைஸ் பண்ணும்போது அந்த டிமென்ஷனில் ரெண்டும் பக்கத்தில் இருக்கும். பட் ஆனால் ஸ்கைன்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அன் அனிமல். அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்டு, கரெக்டாக? அது வந்துட்டு இந்த டாக் அனிமல் கிட்ட இருக்காது. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வெக்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ ரிலேட்டட் வேர்ட்ஸ் குரூப்பாக ஒரு இடத்துல இருக்கும். அன்ரிலேட்டட் வேர்ட்ஸ் ஆர் அன்ரிலேட்டட் கான்டெக்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் வேற பக்கம் இருக்கும் டோட்டலாகவே. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்டெக்ஸ்ட் படி ஒரு சென்டென்ஸவோ ஒரு வேர்டவோ நம்ம எம்பெடிங் மாடலுக்கு அனுப்பிச்சோம்னா வெக்டரைஸ் பண்ணி கொடுத்துரும். அந்த வெக்டரைஸ் பண்ண அந்த வெக்டர் டேட்டாவை எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்ம வெக்டர் டிபியில் போட்டுருவோம். வெக்டர் டிபிக்கு நிறையா வெக்டர் டிபி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயஸ், பைன்கோன், விவி8, குரோமா. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான வெக்டர் டிபிஸ். அண்ட் போஸ்ட்கிரேஸில் கூட பிஜி வெக்டர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம வெக்டர் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது பண்ணும்போது தான் தெரியும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் ஃபேமஸாக இருக்கிறது வந்துட்டு இந்த ஃபயஸ், பைன்கோன், விவி8, குரோமா, இது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹை லெவல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க வெக்டர்னு என்னன்ட்டு. ஸோ டு ரீஐட்ரேட் ஒன்ஸ் அகைன், நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணிட்டு அந்த லோட் பண்ண டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. பெரிய டேட்டாவை சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை எம்பெட் பண்ணுறீங்க. எம்பெட் இஸ் நத்திங் பட் அதை வெக்டரைஸ் பண்ணுறது. அந்த டேட்டாவை வெக்டரைஸ் பண்ணி அந்த வெக்டரைஸ் பண்ண டேட்டாவை கொண்டு போய் வெக்டர் டிபியில் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. வெக்டர் டிபின்றது நார்மல் சீக்வல் சர்ச் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சிமாண்டிக் மீனிங்கை பொறுத்து முன்னாடி நான் சொன்ன எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து அந்த கான்டெக்ஸ்ட் படி வெக்டர் பண்ணி அந்த வெக்டர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினையும் வெக்டரைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி
ஓகே. இப்போ டாக், கேட் இங்க இருக்கு. நான் அனிமல் பத்தி கேட்டிருக்கேன். அனிமல்ன்ற கொஸ்டின் இங்க இருக்கு. ஸோ ரிலேட்டடா இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? அதனால கேட் அனிமல் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல குடுக்கும். ஆனா வந்துட்டு இந்த ஸ்கை அப்படின்றது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல குடுக்காது. ரிசல்ட்டா குடுக்காது பேசிக்கா. ஸோ இதுதான் வெக்டர் டிபின்றது. ஆ கீழ ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்க ஒன்ஸ் வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ண டேட்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. அந்த கொஸ்டின வந்துட்டு நம்ம வெக்டரைஸ் பண்ணிருவோம். வெக்டரைஸ் பண்ணி அத நம்ம வெக்டர் டிபிட்ட அனுப்புவோம். ஸோ ஆல்ரெடி வெக்டரைஸ் பண்ண ஆன்சர் வெக்டர் டிபில இருக்கும். நம்ம கொஸ்டின் வெக்டரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 2த்தையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா ஹியூமன்ஸ்க்கு இருக்காது. மீனிங் இன் த சென்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த அ மேல கீழ மாரி தனித்தனியா இருக்கும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ட நம்ம எல்எல்எம்க்கு அனுப்புவோம். எல்எல்எம்க்கு அனுப்பிச்சா, எல்எல்எம் வந்துட்டு ஒரு ஹியூமன் ரீடபிள் சென்டென்ஸா நம்மளுக்கு குடுத்துரும் ஆன்ஸர. ஸோ ஹை லெவல் இதுதான் வந்துட்டு ராக் பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம கோட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்ப நம்ம கோட் பார்க்கலாம். ஓகே. கோட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவும் போல பாய்லர் பிளேட் கோடு. இதில் நான் கூகுள் எல்எல்எம் அண்ட் ஓப்பன் எல்எல்எம் 2 டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். வேறு எதுவும் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் செக்ஷன். அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கீழே ஏன் நம்ம ரேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்துட்டு கூலி வந்து 2025ல ரிலீஸ் ஆன மூவி கரெக்டா? அதை வந்துட்டு நான் ஓப்பன் ஏஐட்ட கூலியை பற்றி கேட்குறேன். அதாவது ஹூ இஸ் தாகா இன் கூலி மூவி 2025 தமிழ் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்களேன். I'm sorry, but there seems to be misunderstanding. As of my current knowledge, there is no information or reference to Coolie 2025 movie. ஏன் அப்படின்னா அது ரீசெண்ட் டேட்டாக்கு ட்ரெயின் ஆகலை. ஓகே. அது எப்படி ட்ரெயின் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் இருக்கு பாருங்களேன். நான் டைரெக்டாகவே அதுக்கிட்ட கேட்டிருக்கேன். எந்த இயர் வரைக்கும் இன்னும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பேசிக்காக ஓப்பன் ஏஐயும் கேட்குறேன், கூகுளையும் கேட்குறேன். உங்களுக்கு நாலேஜ் கட் ஆஃப் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு. ஓகே. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே. எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே பேசிக்காக ஓப்பன் ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா, as an AI, I don't have specific knowledge cut off point, but my knowledge is constantly updated as long as I'm connected to the internet அப்படின்னு வருது. ஆனால் அது உண்மை கிடையாது. அது 2021 வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க பேசிக்காக. இப்போ ரீசெண்ட் டேட்டா வேணும்னா நீங்கள் சாட்ஜிபிட்டியில் கேட்கும்போது அது சர்ச் பண்ணி உங்களுக்கே தெரியும். அந்த யூஐயில் வந்துட்டு சர்ச்சிங் அப்படின்னு வரும். சர்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுத்து கொடுக்கும் ரீசெண்ட் டேட்டாவை. அண்ட் இது வந்துட்டு கூகுளில் மட்டும் சொல்லிருச்சு 2023 வரைக்கும் அப்படின்ட்டு. ஓகே. அது வரைக்கும் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. This means I may not have information about events or developments that occurred after that time. 2021க்கு அப்புறம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம கூலி மூவி வந்துட்டு 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால கூலி மூவி பற்றி அதுக்கு தெரியாது. இதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கூலியை பற்றின ஒரு ஸ்டோரி லைன் பேசிக்காக இங்கிலீஷில். அண்ட் இதில் எந்த டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். கூலி இங்கிலீஷ் அண்ட் கூலி லார்ஜ் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, டாக்குமெண்ட்டை லோட் பண்ணணும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் லோடர் வச்சு நான் அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட் லோட் பண்ணுறேன். நம்ம இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை பற்றி பார்க்குறோம். அதனால் டெக்ஸ்ட் லோடர். பிடிஎஃப்க்கு வேறு லோடர் இருக்குது, சிஎஸ்விக்கு வேறு லோடர் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது. இப்போ ஜஸ்ட் பேசிக். ஓகே. ரொம்ப பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டாக்குமெண்ட் லோடரில் டெக்ஸ்ட் லோடர்ன்ற ஒரு கிளாஸ் இருக்குது, இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்ட் லோடரில் என் ஃபைலை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டுக்கு லோடர் லாட் லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என் டாக்குமெண்ட் லோட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ஈக்குவல் டு மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டாவில் சோர்ஸ் என்னென்னு இருக்குது, அப்புறம் டாக்குமெண்ட் கண்டென்ட், பேசிக்காக பேஜ் கண்டென்ட். இதுதான் அது உள்ள இருக்கிற டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ என் டாக்குமெண்ட்டை நான் லோட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. லாங்சைன் டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட்டரில் நான் அது இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு நிறைய டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் இருக்குது. நம்ம இது கொஞ்சம் நாலேஜபிளான டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன், சங்க் சைஸ் ஈக்குவல் டு 500, சங்க் ஓவர்லாப் ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சங்க் சைஸ் அப்படின்னா பேசிக்காக நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நான் 500 கொடுத்துருக்கேன். ஸோ 500 கொடுக்குறதுனால அது 500 கேரக்டர்ஸ் எடுத்துக்கும். அது ஸ்பேஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கமா எதுனாலும் இருக்கலாம். ஸோ 500 கேரக்டர்ஸ் வச்சு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சங்க் ஓவர்லாப் அப்படின்றது
2த்துக்கும் உண்டான ஓவர்லேப். ஓகேவா? அதாவது இந்த இடத்துல 500ல பிரேக் ஆகுது அப்படின்னா, அடுத்தது 501லேருந்து ஸ்டார்ட் ஆகாம பேசிக்கா இங்க இங்க எதுல பிரேக் ஆகுதோ, அந்த கன்டினியூஷன் கான்டெக்ஸ்ட் மெயின்டெயின் பண்ணும்ல. இப்ப நான் சம்மந்தமே இல்லாம பிரேக் பண்ணக்கூடாது ஒரு ஒன்னத்தையும். 2த்துக்குமான கான்டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுனால ஓவர்லேப் செட் பண்றோம் நம்ம பேசிக்கா. ஓகே. ஸோ ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு. அது 500 கேரக்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னா, அந்த பேராகிராஃப் அப்படியே எடுத்துக்கும். இல்ல 500 கேரக்டர்ஸ்ல அந்த பேராகிராஃப் செட் ஆகல அப்படின்னா, அடுத்து சென்டென்ஸை பார்க்கும். அதுக்கு கிட்ட இருக்கிற சென்டென்ஸ் வரைக்கும் 500 வருதா அப்படின்னு பார்க்கும். அந்த கிட்ட இருக்கிற சென்டென்ஸ் 500 வரைக்கும் இருந்துச்சுன்னா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கும். இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா, அது கீழ இருக்கிற அந்த பங்க்சுவேஷன்ஸ், அதாவது கமா அந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து, அந்த மாரி அதுவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணும். அதனால நம்ம ரிகர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்றோம். அண்ட் சங்க் ஓவர்லேப் அப்படின்றத நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது காமிக்கிறேன். 2 எப்படி ஓவர்லேப் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. குடுத்துட்டு நான் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் டாட் ஸ்ப்ளிட் டாக்குமெண்ட்ஸ் நான் மேல லோட் பண்ண டாக்குமெண்ட்டை நான் குடுத்துட்டேன். ஓகே. இந்த இடத்துல நான் ஸ்ப்ளிட் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா? லென்த் ஆஃப் சங்க்ஸ் ஈக்குவல் டூ 5. அதாவது 5 சங்க்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருச்சு அத. ஸ்ப்ளிட் ஸ்ப்ளிட் ஆன டாக்குமெண்ட்டு. இப்போ ஸ்ப்ளிட் ஆன டாக்குமெண்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருக்கா? சோர்ஸு பேஜ் கன்டென்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் போகுது? ஓகே. இது வரைக்கும் போகுது. டிஸ்போஸ் ஆஃப் பாடிஸ் வித் தயால் ஈவன் மர்டரிங் அப்படின்னு போகுதா? அதுக்கு அடுத்த பேஜ் பாருங்களேன். அதுக்கு அடுத்த டாக்குமெண்ட்டு டு டிஸ்போஸ் ஆஃப் பாடிஸ் வித் தயால் அப்படின்னு வருதா? அதாவது இங்கிருந்து கண்டினியூஷன் வருது. பேசிக்காக மேலே இருக்கிற சென்டென்ஸ்க்கும் கீழே இருக்கிற சென்டென்ஸ்க்கும் ஒரு கான்டெக்ஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுது. அதனால் எல்எல்எம்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இந்த 15 செட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் வந்துட்டு 200 கொடுத்தேன்னு வைங்களேன். பேசிக்காக இங்கே இருக்கிற சென்டென்ஸ்லேருந்தே உங்களுக்கு எடுத்துக்கும். நான் 0ன்னு கொடுத்தேன்னா ஓவர்லேப்பே இருக்காது. அதனால் கான்டெக்ஸ்ட் அதுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. நான் 15 வச்சுக்கிறேன். இது நம்ம ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம எந்த அளவுக்கு கான்டெக்ஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அல்லது நம்ம கண்டென்ட்டை பொறுத்து நீங்கள் ஓவர்லேப் அண்ட் சங்க் சைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து வந்து நம்மகிட்ட இருக்கிறது எம்பெட்டிங். 3வது வந்துட்டு ஓகே ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து அதை எம்பெட் பண்ணோம்ல. எம்பெட் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன்ஏஐ எம்பெட்டிங் மாடல் யூஸ் பண்ணுறேன். நிறைய எம்பெட்டிங் மாடல் இருக்குது. ஒரு தம் ஆஃப் ரூல் என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த எம்பெட்டிங் மாடல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்எல்எம்மே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். இல்லை எம்பெட்டிங் மாடல் ஒன்று எல்எல்எம் ஒன்று அப்படின்னா ரிசல்ட் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஆஸ் அ ரூல் ஆஃப் தம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பன்ஏஐ எம்பெட்டிங் மாடல் யூஸ் பண்ணுறேன்னா கீழே காலிங்க்கும் நான் ஓப்பன்ஏஐ மாடல் யூஸ் பண்ணிப்பேன் பேசிக்காக. ஸோ எம்பெட்டிங் மாடல்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம அந்த 4 பாயிண்ட் பேசும்போது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன சின்ன லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே ஒன்று முடிச்சிடலாம். கரெக்டாக இந்த இடத்துல எம்பெட்டிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். ஓப்பன்ஏஐ எம்பெட்டிங்கை கால் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இங்கே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ண டாக்குமெண்ட் ஒன்றொன்றையும் நான் செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்டை ஃபஸ்ட் எடுத்துட்டேன். எனக்கு டாக்குமெண்ட் மெட்டா டேட்டா இதெல்லாம் எனக்கு செக் பண்ண வேணாம். டெக்ஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் என்னோட பேசிக்காக செக் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒரு அரேவை எடுத்துகிட்டு எம்பெட்டிங்ஸ் டாட் எம்பெட் டாக்குமெண்ட்ஸ் சங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் சங்காகி வந்திருக்கும். இப்போ நான் சங்கான பேசிக்காக வெக்டர் பண்ணி வந்திருக்கும். வெக்டர் பண்ணதில் ஒன்று நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெருசாக போகும். பேசாமல் ஒரு லாஸ்ட் 10 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓ இது லென்த் கொடுத்துருக்கேன்ல, சாரி. ஸோ எனக்கு 1536 வெக்டர்ஸ், அதாவது அவ்வளோ டிமென்ஷன் பேசிக்காக நினச்சி போகிறீங்களேன். நம்ம 3 டிமென்ஷன் மேலேயே நம்மளால் யோசிக்க முடியாது. பட் ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸ் இந்த பேஜ் கண்டென்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் கண்டென்ட்டை மட்டும் 1536 டிமென்ஷனில் அது வச்சிருக்கு. ஸோ பேசிக்காக எல்லாத்தையுமே 1536 டிமென்ஷனில் வச்சுக்கும் இந்த எம்பெட்டிங் மாடல். அது எம்பெட்டிங் மாடலை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, நான் லென்த் இல்லாமல் ஒரு லாஸ்ட் 10 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த 1536 டிமென்ஷனில் இன்னொரு 10 மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு புரியாது. பட் ஆனால் இப்படி தான் அது எம்பெட்டிங் நடக்கும்.
இந்த எம்பெடிங் டேட்டா தான் கொண்டு போய் நம்ம வெக்டர் டிபியில் ஸ்டோர் பண்ணுவோம். நான் எதுவுமே இல்லாமல் கொடுத்தேன்னா 1536 பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டோட எம்பெடிங் இவ்வளோ இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து இந்த எம்பெடான டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம வெக்டர் டிபியில் ஸ்டோர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 5SDB யூஸ் பண்ணுறேன். 5S வந்து லாங் செயின் கம்யூனிட்டிலே இருக்குது. நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் 5SDB-யை. ஸோ 5S டாட் ஃப்ரம் டாக்குமெண்ட்ஸ், அந்த மேலே ஸ்ப்ளிட் பண்ண சங்க்ஸு, நான் என்ன எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது பேசிக் ஓப்பன் எம்பெடிங் மாடல் அதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வெக்டர் ஸ்டோர் எனக்கு ரெடி. ஓகே, இப்போ வெக்டர் ஸ்டோர் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இது இங்கிலீஷில் தான் நான் டேட்டா உள்ள அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஹூ இஸ் தாக அப்படின்னு கேட்குறேன். எனக்கு இது கூலியோட ஸ்டோரி லைன். ஸோ ஹூ இஸ் தாக அப்படின்னு இந்த வெக்டர் ஸ்டோர்கிட்ட கேட்குறேன். எனக்கு ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேட்டடான டாக்குமெண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். அதிலிருந்து எல்லா டேட்டாவும் இல்லாமல் ரிலேட்டட் தாகாக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, இன்னொன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வெக்டர் ஸ்டோர் அப்படின்றது வந்துட்டு ரன்னபிள் கிடையாது. அது வந்துட்டு ஒரு ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், ஒரு அவுட்புட் வந்து ஒரு அரேவாக வந்திருக்கு உங்களுக்கு. இதை ரன்னபிளாக மாற்றுறது அப்படின்றது அடுத்ததில் தெரியும். ஏன்னா ரன்னபிளாக மாற்றினா தான் நம்ம வந்துட்டு செயினில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை ரன்னபிளாக மாற்றுறது அப்படின்றது அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ மேக்கிங் த வெக்டர் ஸ்டோர் இஸ் ரன்னபிள். எதுவுமே இல்லைங்க, டாட் ஆஸ்ட் ரிட்ரீவர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ரன்னபிளாக மாறிடும். ரன்னபிளாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் செயினில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே டாட் சிமிலாரிட்டி சர்ச்னு கேட்ட அதே கொஷினை நான் ரன்னபிளாக மாற்றினதுக்கப்புறம் ரன்னபிளுக்கு டாட் இன்வோக் மெத்தட் சப்போர்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுகிட்ட கேட்குறேன்னா அதே மாதிரி எனக்கு ரிலவெண்ட் டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருக்கு. இங்கே எடுத்து கொடுத்த அதே டாக்குமெண்ட் தான் ஹூ இஸ் தாக அப்படின்றதுக்கு மேலே என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், யூனியன் லீடர் இன் மண்ட்வா லீடிங் கூலிஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா. ஸோ ரன்னபிளாக மாற்றினதுக்கப்புறம் ரிசல்ட் எதுவும் மாறாது, நம்ம செயினில் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம வெக்டர் ஸ்டோரை ரன்னபிளாக மாற்றிட்டோம். இதை நீங்கள் மோஸ்ட்டாக டிபின்னு கூட நிறைய பேர் வேரியபிள் நேம் வைப்பாங்க. நீங்கள் மற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது நம்ம வைக்கிற நேம் தான், வெக்டர் ஸ்டோர்னு சொல்லாத டிபின்னு சொல்லனால சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த ஃபைனல். ஸோ நம்மளுக்கு ரிலவெண்ட் டேட்டாவும் கிடச்சிருச்சு. இதை நம்ம எல்லாம் கணிச்சு ரெஸ்பான்ஸ் வாங்குகிறோம். இது நம்ம இவ்வளோ நாளாக பண்ணது தான். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டிஃபைன் பண்ணியிருப்போம். டிஃபைன் பண்ணிட்டு அதில் என்ன எழுதியிருக்கேன்னா யூஸ் த ஃபாலோயிங் கான்டெக்ஸ்ட் டு ஆன்சர் த கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். கான்டெக்ஸ்ட் நம்ம இவ்வளோ தூரம் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கான்டெக்ஸ்ட். அப்புறம் கொஷின் வந்து யூசர் கேட்குற கொஷின். ஓகே, இதை வச்சு நான் செயின் பில்ட் பண்ணுறேன். ஒரு சிம்பிளான செயின் தான். ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் ரிட்ரீவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ன பண்ணும் அப்படின்னா நான் செயின் டாட் இன்வோக்கில் ஹூ இஸ் தாகா இன் கூலி மூவி 2025 தமிழ் அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படின்னா இது ரிட்ரீவருக்கு போகும். ஸோ ரிட்ரீவர் என்ன பண்ணும், ரிட்ரீவர் டாட் இன்வோக்கில் ஹூ இஸ் தாகா அப்படின்ற இந்த கொஷினை அது பாஸ் பண்ணி பேசிக்காக அது ஆன்சர் எடுத்து வச்சுக்கும். இந்த ஆன்சர் இப்படி வருதா, டாக்குமெண்ட்டாக வருதா, எனக்கு வந்துட்டு கான்டெக்ஸ்ட்டை மட்டும் அதாவது அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பேசிக்காக பாஸ் பண்ணால் போதும். எனக்கு மொத்தம் இந்த டாக்குமெண்ட் டேட்டாவும் எனக்கு தேவை கிடையாது எல்எல்எம்க்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபார்மேட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி இந்த டாட் பேஜ் கண்டென்ட் இதை மட்டும் தனியாக ஒரு அரேயில் வாங்கிக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்லேயும் பேஜ் கண்டென்ட் அட்ரிபியூட் இருக்கும். அதை மட்டும் நான் ஒரு அரேயில் வாங்கிட்டு எனக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் அரே எனக்கு வந்துருச்சு. ஸோ பேசிக்காக இங்கே இருக்கிற ரிசல்ட் ஃபுல்லாமே ஒரு அரேயில் எனக்கு வந்துருச்சு. அடுத்த கொஷின் வந்து ரன்னபிள் பாஸ் த்ரூவில் போட்டுறேன். ஸோ யூசர் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அது அப்படியே ரன்னபிள் பாஸ் த்ரூ போகுது. ஏன்னா அடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு கொஷின் தேவைப்படுது. ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு போகும்போது எனக்கு கான்டெக்ஸ்ட் இருக்கும், கொஷின் இருக்கும். ஸோ அடுத்த நார்மல் ஆப்ரேஷன் தான், எல்எல்எம் ஆப்ரேஷன் நடந்து நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்க, ஹூ இஸ் தாகா. ஸோ பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட், தாகா இஸ் த லீடர் ஆஃப் லார்ஜ் குளோபல் கிரிமினல் நெட்வொர்க் ஹிண்டட் அட் இன் த எண்டிங் ஆஃப் த மூவி. அதே கூகுள் எல்எல்எம்கிட்ட தான் நான் இப்போ கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. இப்போ தாகா பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னா நம்ம டேட்டாவை அதுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோதாங்க ரேக். ஸோ நம்ம ப்ரைவேட் டேட்டாவை அதுக்கு கொடுத்து எல்எம்லேருந்து ஆன்சர் வாங்குறது தான் ரேக். நான் என்ன கொஷினாலும் கேட்கலாம். இப்போ நான் இந்த ஃபார்மேட் டாக்ஸ் இல்லாமல் இப்போ நான் கொஷின் கேட்டேன்னா எனக்கு என்ன ஃபைல் அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ இந்த ஃபைல் இருந்து தான் எனக்கு வருது அப்படின்றது இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. அப்படின்னா நான் மொத்த டாக்குமெண்ட்டையும் நான் கான்டெக்ஸ்ட்டாக பாஸ் பண்ணிட்டேன், இந்த டாக்குமெண்ட் அரேவையும். ஸோ அப்போ அதுக்கு எந்த ஃபைல்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ தேவைப்படாது. இப்போவுமே நீங்கள் வந்துட்டு
இங்கே ஃபார்மேட் டாக்ஸ் போட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை மட்டும் நீங்கள் உள்ளே அனுப்புங்க, மொத்த டாக்குமெண்ட்டே உள்ளே அனுப்பாதீங்க. ஸோ ரேகை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நம்புகிறேன்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ரேக் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நிறைய இது தெரிஞ்சிச்சுன்னா ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரேக் எடுத்துட்டேன். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க மறக்காமல். அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் இப்படி ஒரு லாங் சீரிஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு தமிழில். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.